அந்த மகிழ்ச்சி இன்னும் அதிகரிக்கக்கூடிய விழாவா இந்த விழா அமைஞ்சிருக்கு. பெற்றோரை கொண்டாடக்கூடிய என்ற நிகழ்ச்சி பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்குமான நல்லுறவை உண்டாக்குவதற்கான தொடங்கப்பட்டது. பெற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு பிள்ளைகள் மேல அக்கறை இருக்கிறதோ அதே அளவு அக்கறை இந்த அரசுக்கும் இருக்குன்னு நிரூபிக்கிற வகையில இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு மாநில பெற்றோராசிரியர் கழகத்தின் வாயிலா மதுரை, திருச்சி, தருமபுரி, கோவை, காஞ்சிபுரம், நெல்லை ஆகிய 6 மண்டலங்கள்ல வெகு சிறப்பா இதுவரை நடந்திருக்கு. இதுவரை நடந்த 6 நிகழ்ச்சிகள்ல சுமார் 1,95,000 பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டாங்க. 7வது மாநாடாக இங்கே விருத்தாசலத்தில் நடைபெறுது. இந்த மாநாட்டுக்கு கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் மயிலாடுதுறை ஆகிய 7 மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா பள்ளிகளுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்திலிருந்து சுமார் 1,00,000 உறுப்பினர்களாகிய நீங்க வந்திருக்கீங்க. பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு பணிகளை இருக்கிறவங்க. அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எங்க அழைப்பை ஏற்று வந்திருக்கிறீங்க. வருகை தந்திருக்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் மனமார்ந்த நன்றியை நானும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது ஏதோ கூடி களையக்கூடிய மாநாடு இல்லை. தமிழ்நாடு அரசால மாணவர்களுக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்களை உங்களுக்கு சொல்வதற்கான ஒரு நல் வாய்ப்பு. மாணவர்கள் உள்ளத்தில் நேர்மறை எண்ணங்கள் தோன்றி சாதனைகள் புரிவதற்கான விழிப்புணர்வையும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிக்கிட்டு போறது மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பு சார்ந்த விழிப்புணர்வையும் இந்த மாநாட்டின் மூலமா தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை வழங்கி வருது. அரசு பள்ளிகளுக்கு பெற்றோர்கள், பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள், பொதுமக்கள் எண்ணற்ற பொருட்களை நன்கொடையாக தந்து ஊக்குவிச்சிட்டு வராங்க. அரசு பள்ளிகளுக்கு இதுவரை நன்கொடை வழங்கின கொடையாளர்கள் இங்கே பாராட்டப்பட்டிருக்காங்க. பெற்றோர் ஆசிரியர் கழகம் மிக சிறப்பான பணிகளை தொய்வில்லாம செஞ்சுட்டு வருது. தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலம் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பெரிதும் பயன்படக்கூடிய வகையில் மாதிரி வினாத்தாள் மற்றும் தீர்வு புத்தகங்கள் மிக குறைந்த விலையில் அச்சிடப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் தலா 2 விற்பனை மையங்கள் மூலம் விற்பனை செஞ்சுக்கிட்டு வராங்க. பொது தேர்வில் 100 விழுக்காடு தேர்ச்சி கண்டு சாதனை படைச்சிருக்கக்கூடியவர்களுக்கு 1749 அரசு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களையும் தமிழ் பாடத்தில் 100 விழுக்காடு மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்ற 43 மாணவர்களையும் பாராட்டி மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அவங்களுக்கு ரொக்க பரிசும் கேடயமும் வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலம் 26,60,000 ரூபாய் மதிப்பில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தலா 4 அரசு உயர் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் வீதம் மொத்தம் 152 பள்ளிகளுக்கு போர்ட்டபிள் பப்ளிக் ஆர்ட் சிஸ்டம் வழங்கிட்டு வரீங்க. அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் அமர ஒரு மாவட்டத்திற்கு 10 வட்ட மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வீதம். இதை ஒன்றிய நிதித்துறை சார்பில் வெளியிட்ட பொருளாதார ஆய்வறிக்கையை அங்கீகரிச்சிருக்கு. அனைவருக்கும் கல்வி என்ற அடிப்படையில் அந்த இலக்கை கொண்ட மையமாக கொண்டு கொரோனா காலத்தில் கற்றல் இடைவெளி குறைபாடு ஏற்பட்ட காரணத்தினால அதை மனதிலே கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் இல்லம் தேடி கல்வி திட்டம். 38 மாவட்டங்கள்ல 1,08,000 தன்னார்வலர்களால் 30 லட்சம் மாணவர்கள் பயனடைந்தாங்க.
இந்த திட்டத்துக்காக 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. 80,138 கல்வி மையங்கள் தொடங்கப்பட்டுச்சு. எல்லாரையும் பள்ளிகளை நோக்கி வரவைக்கக்கூடிய கல்வியில் சிறந்த திட்டமா இது தொடங்கப்பட்டுச்சு. அதன் நோக்கமாக அதை முழுமையாக நிறைவேற்றியும் காட்டினதுதான் இந்த திட்டம். புதிய செயலி மூலமா பள்ளி செல்லாத 1,88,487 குழந்தைகள் கண்டறியப்பட்டு உரிய வகுப்பில் சேர்த்து பயிற்சிகளை தந்திருக்கிறோம். பள்ளிகளில் படிக்கிற 16 லட்சம் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இன்னும் எழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு. கல்வியில் பின்தங்கின மாவட்டங்களில் மாதிரி பள்ளிகள் தொடங்கப்பட்டிருக்கு. இது போன்ற பல்வேறு திட்டங்களின் மூலமா பள்ளி கல்வி செழுமை பெற்று வருது. இதையெல்லாம் சொல்றது யாரு? ஒன்றிய அரசோட அறிக்கைகள், மத்திய அரசினுடைய அறிக்கைகள், ஒன்றிய அரசினுடைய அறிக்கைகள். ஒன்றிய அரசோட பொருளாதார ஆய்வறிக்கையில தமிழ்நாட்டினுடைய கல்வி தரத்தை மனதார பாராட்டி இருக்காங்க. ஒரு பக்கம் நம்மை பாராட்டினாலும் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க. ஒன்றிய அரசு 2,152 கோடி ரூபாயை தமிழ்நாட்டுக்கு தராம நிறுத்தி வச்சிருக்காங்க. இது 43 லட்சம் பள்ளி குழந்தைகளுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய தொகை. தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கலன்னு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கை என்பது சமூக நிதிக்கு வேட்டு வைக்கிற கொள்கை, தமிழுக்கு வேட்டு வைக்கிற கொள்கை, தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கெல்லாம் வேட்டு வைக்கிற கொள்கை. நம்ம குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு இது ஆபத்து. எந்த மொழிக்கும் தனிப்பட்ட முறையில் நாம எதிரிகள் இல்லை. ஆனா எந்த மொழியை திணிக்க நினைச்சாலும் அந்த திணிப்பை எப்பவும் நாங்கள் எதிர்ப்போம், அதுல உறுதியாக இருப்போம். இந்திய திணிக்கிறாங்க என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே நாம தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கல. மாணவர்களை பள்ளிக்கூடங்களில் இருந்து விரட்டுகிற கொள்கை அது, பள்ளிக்கூடத்தை விட்டு துரத்துகிற கொள்கை அது. அதை பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கும் உணர்த்தி இருக்கிறோம், தொடர்ந்து உணர்த்துவோம். ஒன்றிய அரசின் கொள்கையால என்னென்ன பாதிப்பு வரும் என்பதை சிலவற்றை மட்டும் சொல்றேன். நாம கடைபிடிக்கிற சமூக நீதி கொள்கையை நீர்த்து போக செய்வது, பட்டியலின, பழங்குடியின, இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இப்ப உதவி தொகை தர்றோம். இத ஒன்றிய அரசின் திட்டம் மறுக்குது. 3ஆம் வகுப்புல பொது தேர்வு, 5ஆம் வகுப்புல பொது தேர்வு, 8ஆம் வகுப்புல பொது தேர்வுன்னு வச்சு பிள்ளைகளை வழிகட்ட பார்க்கிறாங்க. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வு முறையை கொண்டு வர போறாங்க. அதாவது ஆல் இண்டியா எக்ஸாம் போல நடக்கும். உங்கள் மகனோ மகளோ 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு விரும்பின கல்லூரியில் விரும்பின பாடத்தில் உடனே போய் சேர முடியாது. இப்ப மருத்துவக் கல்லூரியில் சேர நீட் தேர்வு வைக்கிறது போல பொறியியல் படிப்புக்கும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் தேர்வு வச்சுதான் எடுப்பாங்க. இதை அந்த கல்லூரி நடத்தாது, தேசிய அளவில் தேர்வு ஏஜென்சி தான் நடத்தும். இதை விட கூடும் என்ன தெரியுமா? 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வர படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாகவே வெளியேறலாம்னா சொல்றாங்க.